ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சங்க்ஸ் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 200 கிராம் அளவு மினி சோயா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து ரெண்டுமே நல்லா கொதித்து வரட்டும். பால் எதுக்காக சேர்க்குறோம்னா அந்த சோயா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில். இப்போ நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே நாம் இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 200 கிராம் அளவு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா ட்ரையாக மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பிழிஞ்சி ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோயா சங்க்ஸோட 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10லேருந்து 12 மிளகு, சோம்பு சிறிதளவு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக, ஒரு சின்ன பட்டை எடுத்து எல்லாத்தையும் நாம் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும் கோர்ஸாக. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப்பரில் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கணும். அடுத்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நைஸாக இருக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ரெட் சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலேயே நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நமக்கு பொட்டுக்கடலை தேவைப்படும். இப்போ நான் 6 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டேன். இப்போ நல்ல உருண்டைகள் நல்லா உருட்ட வருது. இந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இப்போ நம்ம ஆயிலில் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பால்ஸாக நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. இதுக்கு மீடியமாக இருக்கணும். இது போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்தில் நாம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இல்லைனா ஒரு பக்கம் கரிஞ்சிடும். அதனால் நம்ம அப்படியே எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிற அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 நிமிஷம் இது ஒரு பேட்ச் ரெடியாக தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம நல்லா பொறுமையாக குக் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சங்க்ஸ் உருண்டைகள் ரொம்ப நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நாம் இதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். எல்லாமே அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சோயா சங்க்ஸ் உருண்டைகள் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ராணிஸ் கஃபே சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.